சங்கரனைத்தான் ஈசனைத்தான் ஆறு சடை கரந்தானைத்தான் மாஷடையானைத்தான் கற்றை சடையானைத்தான் செஞ்சடையானைத்தான் கொண்ட செம்சடையானைத்தான் திங்கள் சடையேறவைத்தானைத்தான் கீறு திங்கள் வைத்தானைத்தான் நீள்முடியானைத்தான் ஒன்றிரண்டு கண்ணினானைத்தான் கண் மூன்றத்தானைத்தான் கரை கொண்ட கண்ணத்தானைத்தான் உமரி கடனஞ்சம் உண்டானைத்தான் நீராடிதானைத்தான் மாது தங்கு கூற்றானைத்தான் படைத்தான் அரியார் சமணர் அயர்த்தார் மமுதர் சிறியார் சிவபட்டர் செப்பில் வெளியார் மாயவனை மாலவனை மாணவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலாரின்று அரியார் சமணர் அயர்த்தார் மமுதர் சிறியார் சிவபட்டர் செப்பில் வெளியார் மாயவனை மாலவனை மாணவனை ஏத்தாதார் ஈனவரே ஆடலாரின்று. சிவபெருமான் அம்பாளோடும் ரிஷபவாகனத்தில் வந்து ஆழ்வாரிடத்தில் அழகான ஒரு வைஷ்ணவம் திருஷ்டுவான் அழகான ஒரு சம்வாதம் மேற்கொண்டார். சிவபெருமானை பார்த்த ஆழ்வார் சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி அல்லவா, தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி, ஆல நிழற்கீழ் அறநெறியை நால்வர்க்கு மேலை உரைத்தான் மேய தவத்தோன் ஞாலம் அளந்தானை ஆழி கிடந்தானை ஆள்மேல் வளர்ந்தானைத்தான் வணங்குமாறு என்று சர்வலோகேஸ்வரனை என்றும் தியானித்திருக்கக்கூடிய சிவமூர்த்தி என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த சிவபெருமான் இவருக்கு பக்திசாரர் என்கின்ற பெயரை கொடுத்து சென்றார். இதாச்சு. ஆழ்வார் குறிப்பிட்ட காலம் எங்கெங்கயோ போயிட்டு தியானம் எல்லாம் செய்து மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு திரும்பினார். ஆசிரமம் அமைத்தார். ஆசிரமத்துல ஆழ்வாருடைய தேஜஸை பார்த்துட்டு ஒரு வயோதிக ஸ்திரீ, அவ நித்தியபடி வருவோ தன்னலமற்று கைங்கரியம் செய்து கொண்டே வந்தாள். வருவோ பெருக்குவோ, பெருக்கின உடனே நல்லா கோலமிடுவள், நல்லா நிறைய காரியங்கள் செய்து கொண்டே வந்தாள். அந்த காரியங்கள் செய்து கொண்டே வரும்போது ஒரு நாள் ஆழ்வார் தியானத்துல இருக்கார். ஏன்னா ரிஷிகள்லாம் தியானத்துல இருக்கும்போது அவ்வளவு சக்தி கூடுமாம். அவர்கள் விரதமெல்லாம் இருந்துட்டு கண்ணை திறந்து பார்த்தா அப்பேற்பட்ட ஆச்சரியங்கள் இருக்கும். மகாபெரிவாளுடைய சரித்திரத்துல அடிக்கடி சொல்றது உண்டு, பெரியவா வந்து மௌனத்தை கலைச்சுட்டு பார்க்கும்போது பக்தாளுக்கு அது தனி அபிருச்சின்னு. அதனால இவரும் என்ன பண்ணார், கண்ணை மூடிட்டு இருந்தார். கண்ணை மூடின்னு திறந்து பார்த்தார். வயோதிக ஸ்திரீ, கூனெல்லாம் இருக்கு, சாதாரணமா தான் இருக்கா. ஆழ்வார் பார்த்தா டிகிடுன்னு யௌவனம் வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தோன்னே நல்லா பியூட்டிஃபுல் லேடி ஆயிட்டா. அவ அப்படி தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்கா. அந்த ஊர் பல்லவராஜா தேர்ல வந்துட்டு இருக்கான். வந்தோடனே பார்த்தா இந்த ஒரு அழக பதுமையை நான் நம் ஊரில் கண்டதில்லையே, எங்கேருந்து வந்திருக்காளோ அப்படின்னு கேட்டோன்னே, ஹலோ லேடி, யூ லுக் சோ பிரிட்டி, வேர் ஆர் யூ ஃப்ரம்? எல்லாம் காஞ்சிபுரம் தான். என்ன காஞ்சிபுரம்? நான் காஞ்சிபுரத்துல பார்த்ததே கிடையாதே, எங்கனே நீ இப்பேற்பட்ட ஒரு பதுமையை நான் பார்க்கிறேன். சாதாரணமாக தான் சார் இருந்தார், ரொம்ப உசுருக்கம் இருக்கெல்லாம் இருந்தது. எங்க ஊர்ல எங்க சாமி எங்களை அப்படியே பார்த்தா ஜம்முன்னு இப்படி ஆயிட்டேன். எந்த சாமி அது, என்னையும் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு இங்கதான் ஒரு ஆசிரமம் வச்சிருக்கார். ஓஹோ, அவரும் ஆசிரமம் வச்சுட்டாரா? அதனால இந்த ஆசிரமத்து சுவாமி என்னை பார்க்கட்டும்னா உடனே வந்து அப்ளிகேஷன் போட வேண்டாமா? அது பெண்மணி சொன்னா, ஐ வில் கிவ் யூ ஒன் கான்டாக்ட் நம்பர். கணிகண்ணன் ஒருத்தர் இருக்கார், ஞாபகம் இருக்கா? ஒரு 22 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே இடம் ஞாபகம் இருக்கா ஷோ? அதனால நான் சொன்னேனே கணிகண்ணன் ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னு. அதனால இந்த கணிகண்ணன் தான் கைங்கரியம் பண்ணின்னு வந்திருக்கார். கணிகண்ணன் கிட்ட போய் கேளுங்க, அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்துருவார் அப்படிங்க. கணிகண்ணன் கிட்ட போய் கேட்டார் ராஜா, உங்க ரிஷி என்ன பாப்பரா? ஏன் சார், அவர் பாப்பரா மாட்டாரா? அவர் தியானத்தில் இருக்கிறதா? அவர் வரிசையா எல்லாரும் வாங்க வரிசையா பார்த்துட்டே இருக்கேன்னா சொல்லுவார் அவர். அதனால அப்படிலாம் அவர் ஒன்றும் பார்த்துட மாட்டாருன்னு சொன்னோம்னா, ஐ வாண்ட் அன் அப்பாயின்மெண்ட். அதெல்லாம் நடக்காது சார். எங்க திருமழிசை பிரான் அப்படியே தியானத்துல போயிட்டாருன்னா அவர் எப்போ கண்ணை திறப்பாருன்னே தெரியாது, பெரியவர் சித்த புருஷர்னு சொன்ன உடனே எனக்கு நீ வாங்கி தரணும். முடியாதுன்னு விட்டார் கணிகண்ணன். எப்போது ராஜா பேச்சை கேட்கவில்லையோ நாடு கடத்துகின்றேன், சென்று விடு.
சொரணன் அண்ணன் நம்மளால ப்ளீஸ் சார் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்போம். இவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. கணிகண்ணன் போன்னு சொல்லிட்டு இதோ நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும். அப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது, ஐயோ நமக்கு இத்துணை நாள் நமக்கு சாயா கொடுத்த, நமக்கு நிழல் கொடுத்த நம்ம ஆச்சாரியனை விட்டு செல்கின்றோமே, ஆச்சாரியனிடத்தில் விடைபெற வேண்டாவோ என்று சொல்லி திருமழிசை பிரான் கிட்ட போய், சுவாமி நான் கிளம்பிட்டு இருக்கேன், ராஜா வேண்டான்னு விட்டார், நமக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினார். அப்போ திருமழிசை பிரான் கிட்டார், இப்ப எனக்கு உலகத்துல இருந்த ஒரே சிஷ்யன் நீ, நானும் பெரிய திருமழிசை ஆழ்வார் ஆச்சாரியன்லாம் வெளில போட்டு வச்சிருக்கேன், சிஷ்யனே இல்லைன்னா என்னத்து ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னா என்னத்து ஸ்கூலு, அதனால நானும் உன்னோட கிளம்பிடுறப்பா, எங்க ஸ்டூடெண்ட்டும் அங்கதான் டீச்சர், நானும் கிளம்பிடுறேன். அங்க ஓரமா பெருமாள் உட்காந்து படுத்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தாரு, யோ உன்னை நம்பி நான் இங்க இருந்தா, நீங்க ஸ்டூடெண்ட் கிளம்பிட்டா நீர் போயிட்டீரே, நான் என்னையா பண்றது, இந்த பாம்பு படுக்கையில உட்காந்து இந்த பாம்போட உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் போல இருக்கு. அப்போ பெருமாள் சொன்னார், இதை பார்ப்பா, நீ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நாராயண் து மேரே சாத் ஆ சக்தே ஹோ. சரி, இப்போ அந்த ஆதிசேஷன் பாவமா பாக்குறது, ஏன்னா பெருமாள் எழுந்து போற சாக்கில் அவர் கிளம்பி போயிட்டானா அது பாவம் என்ன பண்றது, வைகுண்டத்தை விட்டுட்டு அது படுக்கைக்காக இங்க வந்தது, ஹோல்ட் ஆன் மாதிரி, அது இந்த ஹோல்ட் ஆன் என்ன உண்டு தெரியுமா, அது பாவம் ஹோல்ட் ஆன பிரிச்சு வச்சுட்டா அது பாவம் இங்க உட்காந்துட்டு இருக்கு. பெருமாள் சொன்னார், இதை பார்ப்பா வந்தா நான் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் கரோ, நான் வந்து ஆதிசேஷோட தான் வருவேன் அப்படின்ட்டு. சரி ஆதிசேஷோட தானே நீ வருவே. உடனே பாடினார் ஆழ்வார், கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாயை சுருட்டி கொள்ள. இப்படி சுருட்டின்னு வந்துடும், சமத்தா பெருமாள் சுருட்டின்ட்டாராம். என்ன அழகா, என்னன்னா சாநித்தியம்னு அர்த்தம். நீங்க உடனே புரிஞ்சுக்கும் போது கதாபாகத்தை அழகா புரிஞ்சுக்கணும். உடனே அந்த சிலையே கிளம்பி போச்சு, மூலவர் கிளம்பி போச்சான்னு சாநித்தியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எத்தனையோ ஆகம ரீதியாக நாம் செய்ய வேண்டிய பல கிரியைகள், அந்த சாநித்தியம் போயிடுத்துனா கோவிலுக்கு பொலிவே போயிடும். எப்போ அந்த சாநித்தியம் போயிடுத்தோ, பெருமாள் அந்த மூலமூர்த்தியிலேருந்து கிளம்பி போனார், ஆழ்வார் பின்னாடி அவர் போயிட்டார். முதல்ல கணிகண்ணன் போறான், கணிகண்ணன் பின்னாடி ஆழ்வார் போனார், ஆழ்வார் பின்னாடி பெருமாள் போனார், பெருமாள் வந்து ஆதிசேஷனை கூட்டின்னு போயிட்டார். அவ்வளவுதான் போச்சு. அந்த பல்லவ தேசத்தில் காஞ்சிபுரத்தில் அன்று இரவு அப்படியே இடி கிடி எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து என்னவோ கலாப காலம் மாதிரி, ஒரே பிரளய காலம் மாதிரி இருக்கு. பவர் கட்டு அது கட்டு எல்லாம் அப்படியே இருண்டு போய் இருட்டி போயிருக்கு. கலாப காலம் பிரளய காலம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்த உடனே ராஜா பயந்துட்டார். என்னவோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கும் போது பத்னி கேட்டா, நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னா நடந்ததெல்லாம் சொன்னாரு. ஐயோ அப்பேற்பட்ட மகான் கிட்ட அபச்சாரம் படைத்து விட்டீரே, எங்கிருக்கிறார் என்று தேடும் ஓடினர். ராஜா எல்லாம் அந்த காலத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் ஓடுவா. ஊருக்கு வெளியில போகும்போது வெளியில ஆழ்வாரும் கணிகண்ணனும் உறங்கிக் கொண்டிருந்தார்களாம். ஓர் இரவு இருக்கை ஓரிக்கை சொல்றோம் இல்லையா, ஓரிரவு இருக்கை ஓரிக்கை, ஓரிக்கையில அங்க படுத்துட்டு இருக்காரு ஆழ்வார். உடனே அங்க பக்கத்துல சிஷ்யன் இருக்கார். ஐயோ சுவாமி நீங்க கிளம்பி போயிட்டேள், உங்ககிட்ட அபச்சாரப்பட்டுட்டேன், நீங்க வேணா திரும்பி வந்துருங்கோ. அவ்வளவுதானே. சரி கணிகண்ணா நீ என்ன சொல்றேன், ராஜாவே கேட்டுட்டார், நம்ம திரும்பி போயிடலாம், பரவாயில்ல, சும்மா ஏதோ சின்ன மைனர் தப்பு தான் பண்ணாரு, எவ்வளோ தப்பு பண்றவாள்லாம் இருக்கா, இவாள்லாம் இந்த ராஜாக்கள்லாம் ரொம்ப தப்பே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போயிடலான்னு கிளம்பி போயிட்டார். அப்போ பெருமாள், ஐயோ உன்னை நம்பி நான் வந்தா என்ன நம்பி நீர் மறுபடியும் விட்டு போறீரே, சரி நீயும் வாரும் ஐயா அப்படின்னு ஆதிசேஷனை தூக்கின்னு பெருமாள் பின்னாடி வந்தாரா. இப்போ வந்த இடத்துல பார்த்தா நல்ல வேலை என்கரேஜ் பண்ணல, ஏன்னா பெருமாள் கிளம்பி போறதுக்குள்ள எவனாவது அங்க அபார்ட்மெண்ட் கட்டி பிடிச்சு விட்டான்னு என்ன பண்றது, அந்த இடம் காலியா இருக்கு. உடனே ஆழ்வார் வந்தார், கணிகண்ணன் பொக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், இங்கதான்ப்பா நீ படுத்துக்கணும், பின்னாடி இருக்கவாள்லாம் 108 திவ்யதேச யாத்திரா வர வேண்டாமா, துணிவுடைய சென்னா புலவரும் செலவொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாகப்பாயை விரிச்சுக்கோடா கண்ணா. பெருமாள் விரிச்சுட்டார். சுருட்டுனா சுருட்டுறார், விரிச்சுக்கோனா விரிச்சுக்கிறார், சொன்ன வண்ணம் செய்கின்றார். சொன்ன வண்ணம் செய்த பெருமான் யதா உக்தகாரி யதோக்தகாரின்னு தேசிகன் பரிபுஷ்யதி மங்களானி பும்சாம் பகவான் பக்திமதாம் யதோக்தகாரி அப்படின்னு எடுத்தார். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேடா, துணிவுடைய செனா புலவனும் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்குள், உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்குள். கணிகண்ணன் போகுழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் செல்வொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள், உந்தன்
பைனாப்பாய் படுத்துக்கொள் பரிபுஷ்யதே மங்களானி பும்சாம் भगवान् भक्तिमता यथोक्तकारी प्रत्यादिशन्ति भवसञ्चरणं प्रजानां भक्तानुगन्तुरिह यस्य गतागता ஆழ்வார் திருமழிசை பிரான், திருமழிசை ஆழ்வார், பிரான் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பிரான்னு பிற்காலத்தில் ஏற்பட்டது. திருமழிசை ஆழ்வார் திருமழிசையில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர். அவர் சித்த புருஷாக இருந்தவர், கணிகண்டனோடு இருந்தவர். ஒரு திவ்யதேசமாக சென்று வரும்போது பெரும்புலியூர் அப்படின்னு ஒரு ஊர் வழியா போறார். பெரும்புலியூர்ல போகும்போது என்ன இருந்தாலும் இவரை வளர்த்தவர் ஒரு வேடுவ சாதியை சார்ந்தவர்னு சில அந்தணர்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். இவரை அக்ரக பூஜை பண்ணலாமா, மதிக்கலாமா, கூடாதா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் எழ இவர் அந்த ஊர் வழியா போயிட்டு இருக்கார். அந்த ஊர்ல இருந்த ஹரிபாத தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான், அவர் யாகம் பண்ணக்கூடியவர். அவர் சொல்லிட்டார், நம்ம ஊருக்கு ஆழ்வார் வரார், அவரை சேவிக்க வேண்டாமா? ஏறக்குறைய பாக்கி அந்தணர்கள்லாம் தேவர் நாட் இன் கன்சென்சஸ், வேண்டாம் சுவாமி, கொஞ்சம் நம்ம தனியாவே இருக்கலாம்னு சொல்லும் போது அவள்லாம் திவ்ய திருஷ்டியில பாக்குறாளாம். ஆழ்வார் அந்த பக்கத்திலேருந்து அப்படி போயிட்டு இருக்கார். மூலமூர்த்தியில யோக தசையில பார்க்கும்போது பெருமாளுடைய நேத்திரங்களும் ஆழ்வார் போற திக்கியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹரிபாத தீட்சிதர் சொன்னாராம், இவர்கிட்ட எப்பேற்பட்ட அபச்சாரப்பட்டுட்டோம் பாருங்கோ, சாதாரணப்பட்டவர் அல்ல, சாட்சாத்து சர்வலோகேஸ்வரனே இவர் நடக்கக்கூடிய கிரியையை பார்க்கறானா, இவர் பேர்பட்ட மகான்னு சொல்லி இவருக்கு நல்லா விருந்தோம்பெல்லாம் பண்ணியிருக்கா. சரி, விருந்தோம்பெல்லாம் பெற்றுக்கொண்ட ஆழ்வார் மேல அந்த தெருவழியா போயிட்டு இருக்க. அங்க ஒரு திண்ணையில சில அந்தணர்கள், சில பிராமணால் தன்னுடைய சிஷ்யாளுக்கு தைத்திரிய பிராமணம்னு பேர், அதாவது கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கியது. கிருஷ்ண யஜுர்வேதத்துல பிராமண பகுதியில் ரொம்ப வசத்தியான பிராமணம் தைத்திரியம்னு பேர். தைத்திரிய பிராமணம், தைத்திரியத்துல ஆரண்யகமும் உண்டு, தைத்திரியத்துல உபநிஷத்தும் உண்டு. தைத்திரிய பிராமணத்துல ஒரு பகுதி இந்த குழந்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா திருவே சொல்றதுன்னு சொல்லுவா, சந்தை சொல்றது அப்படின்னா வேதத்துல ஒரு தடவை சொன்னா 2 தடவை அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். புஸ்தகமே இருக்காது. யோசிச்சு பார்த்தேன்னா இன்ஜினியரிங்கை விட பல மடங்கு கஷ்டம் வேதம். ஏன்னா இன்ஜினியரிங்ல என்ன, நீங்க 6 மாசம் ஒரு செமஸ்டர், 6 கோர்ஸு படிக்கணும், எக்ஸாம் எழுதிடணும், மறந்துடணும், அவ்வளவுதான். அடுத்த செமஸ்டருக்கு போகும்போது நீங்க ஃப்ரெஷ்ஷா போவேள். அதனால நீங்க 8 செமஸ்டர் முடிச்ச உடனே என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்டா ஒன்றும் இருக்காது, ஏன்னா எழுதி எல்லாம் மறந்தாச்சு. இன்ஜினியரிங் அப்படி, வேதம் அப்படி இல்லை. முதல் வருஷம் கத்துக்கிறேன், 2வது வருஷம் போர்ஷன் வரும்போது முதல் வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்க கூடாது. 8வது வருஷம் வரும்போது அது அக்ரிகேட் ஆயிண்டே இருக்கும். அதனால இந்த குழந்தை ஆச்சாரியன் சொல்ல குழந்தை 2 தடவை சொல்லணும். சம்ஸ்கிருத வேதத்துக்கு 2 தடவை சொல்லணும். பிரபந்தத்துக்கு எவ்வளவு தெரியுமோ 3 தடவை சொல்லணும். ஏன்னா தமிழ் வேதத்தை விட கஷ்டம். தமிழ் கஷ்டம் இல்லையா? தமிழ் ஒரு மாதிரி கஷ்டம் தானே. அதனால அந்த தமிழ் கஷ்டங்கிறதுனால 3 தடவை, சம்ஸ்கிருதம் 2 தடவை. ஆச்சாரியன் சொல்லுவார், சிஷ்யன் சொல்லிட்டே வரணும். சிஷ்யன்லாம் இப்படி எதிர்க்க உட்கார்ந்துருக்கு, ஆச்சாரியன் சொல்லிட்டே வரார் தைத்திரிய பிராமணத்துல. அப்ப அந்த பகுதி வருது. ஐந்திரமேகாதச தச கபாலராஜன்யஸ்ய கிருஹே இந்திரியமேவா வருந்தே ரிஷபோ தட்சிணா சமிருத்தியை ஆதித்யம் சரும் மகிஷ்யை கிருஹே இயம் வ அதிதிஹி அஸ்யாமேவ பிரதிதிஷ்டதி தேனுர் தட்சிணா சமிருத்தியை பகாய சரும் வாவாதாயை கிருஹே பகமேவாஸ்மின் யதாதி விசித்த கர்ப்பா ஷஷ்டௌ ஹி தட்சிணா சமிருத்தியை அப்படின்னு ஒரு பகுதி. இதை ஆச்சாரியன் சொல்றார், சிஷ்யாலாம் சொல்லின்னு வரணும். இப்ப திருமழிசை பிரான் கணிகண்ணனோடு அந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்கார். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு ஒரு சந்தேகம், வேதம் இந்த வேடுவர் திருவாளன் வளர்த்த பிள்ளை காதுல விழலாமா படாதான்னு ஒரு சந்தேகம். இவர் வேதம் சொல்றதும் நிறுத்திட்டார். ஏன்னா கொஞ்சம் அவர் கடந்து போகட்டும், அப்புறம் வேதத்தை கண்டினியூ பண்ணலான்னு நிறுத்திவிட்டார். குழந்தைகளும் என்ன ஆச்சாரியன் மறந்து விட்டாரா, இவர் ஏன் நிறுத்திவிட்டாருன்னு இந்த குழந்தைகள்லாம் அப்படியே திருன்னு ஆச்சாரியனை பார்த்துட்டு இருக்கு. ஆச்சாரியன் சிஷ்யாலெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அந்த திருமழிசை பிரான் இந்த திண்ணையிலேருந்து அந்த திண்ணை கடந்து போகணும். கடந்து போயாச்சு ப்ராப்ளம் வந்துடுச்சு. எங்க விட்டோம்? அதுதானே ப்ராப்ளம். எப்பவுமே இந்த உபன்யாசத்தையும் வந்துடும். பாடுற வாழ்க்கை அந்த ப்ராப்ளமே இல்லை. கரெக்டா அந்த சொரத்தை பிடிச்சி பாடிடுவா. இப்ப விட்டது எங்கே அப்படின்னு சிஷ்யால கேட்டா, விட்டது எங்கே அப்படின்னு அது இன்னொரு குழந்தைய பாக்குறது. எங்கே விட்டாருங்கிறது தான் ஞாபகம் இருக்கு. எங்கே விட்டார் அப்படிங்கிற வரி தான் ஞாபகம் இருக்கு. எங்கே விட்டார்னு தெரியல. உடனே ஆச்சாரியனும் தவிக்கிறார். அப்போ கடந்து போன திருமழிசை பிரான் நின்னாராம், திரும்பினாராம். கீழே ஒரு கருப்பு நெல் விழுந்துதான்.
கருப்பு நெல்லை எடுத்தாராம், நகத்தால இப்படி பிளந்தாராம், தூணை பிளந்தா மாதிரி இப்படி பிளந்தாராம், 2 துண்டா போச்சு. கருப்பு நெல்லு நகத்தால பிளந்தார். பிளந்த உடனே அவர் பிளந்துட்டு போயின்னு இருக்கார். அந்த திண்ணையில கற்றுக் கொடுத்த வேதாச்சாரியன் வந்து கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பிச்சாரா, அடியேனை க்ஷமிக்க. புரியல. ஏன்னா அடுத்தவர் என்னன்னா, நைருதம் சரும் பரிவிருத்தியை கிரகே கிருஷ்ணானாம் விரஹீணாம் நக நிர்பின்னம்னு வேதத்துல. கிருஷ்ணானாம் கருப்பு நெல், நக நிர்பின்னம் வேதம் சொல்றது, நகத்தார பிளந்துங்கிறது. வாயால கூட ஆழ்வார் சொல்லலையா, கீழே இருக்கக்கூடிய கருப்பு நெல்லை எடுத்து பிளந்து காமிச்சாராம், விட்டது இங்கே. கிருஷ்ணானாம் விரஹீணாம் நக நிர்பின்னம்னு காமிச்ச உடனே வாயை திறந்தே சொல்லல ஆழ்வார். ஏன்னா அவர் சொல்லிட்டார் தான், இவர் தப்பு கண்டுபிடிப்பாரே. அர்த்தத்தை மட்டும் காமிச்சுட்டார், கிருஷ்ணானாம் விரஹீணாம் நக நிர்பின்னம் அப்படின்னு காமிச்சார். உடனே காலில் விழுந்து சேவிச்சாராம் இந்த வேத தீட்சிதர். ஐயோ அடியேனை க்ஷமிக்கன்னு சொன்ன உடனே க்ஷமித்தோம்னு சொல்லிட்டு மேல திருமிழிசை பிரான் நடந்தார். கும்பகோண க்ஷேத்திரம் பாஸ்கர க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு இருக்கார். பெருமாள் என்ன, ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயேன்னு இருக்கக்கூடிய ஆறாவமுதன் அபர்யாப்தாமிருதன் ஷார்ங்கபாணி. அவ்வளவு அழகு அந்த பெருமாள். பெருமாள் சயன கோலத்துல இருக்கார், படுத்துட்டு இருக்கார். காவேரியை பார்த்தா படுத்துட்டுருவார். ஆழ்வார் வந்துட்டு இருக்கார், கொஞ்சம் கோபிஷ்டர், சக்கரத்த அம்சம் ஒன்றும் கொஞ்சம் கோபம் உள்ள வந்துட்டு இருக்கார். பெரிய கோவில், அதுவும் இங்க ரதாரூடனாக பெருமாள் மேல படுத்துட்டு இருப்பார். வெளியிலேருந்து நடந்துட்டே வரணும். வரும்போது என்ன எடுத்து தெர போட்டுற போறா, அப்படி போடணும்ங்கரிச்சு ஆழ்வார் பார்த்தார். ஐயோ நான் வந்துட்டு இருக்கேனே, நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்க ஞாலம் ஏனமாய் பாடிண்டே வந்தார். இப்ப பெருமாள் கேட்டுட்டே இருக்கார். நீங்க கர்ப்ப கிரகத்துல பார்த்தேன்னா பெருமாளுடைய திருமுடியை நீங்க எப்படி சேவிப்பீள், எட்டி அந்த பக்கமா இருக்கும் திருமுடி. அதனால ஆழ்வார பெருமாள் பார்க்கணும்னா கொஞ்சம் எழுந்திருந்து தான் பார்க்கணும், இல்லாட்டா ஆழ்வார் எட்டி பார்க்கணும். ஆழ்வாருக்கு பொறுக்கல. ஐயோ நான் அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேனே, தெர போட்டுற போறாளே, பெருமாளே கிடந்தவாறு எழுந்துரு எழுந்துருன்னு விட்டார். பெருமாள் கிடுகிடுன்னு எழுந்துக்கலாம்னு போனார். அப்புறம் ஆழ்வாரால அவரை எழுந்துருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தாளலையா, ஐயோ எனக்காக இவன் எழுந்துக்கிறதோ, ஐயோ பாவம் சர்வலோகேஸ்வரன் இந்த ஏழையை பார்ப்பதற்காக எழுந்துக்கிறதோ, வேண்டான்னு தோன்றது. அப்ப என்ன சொல்லிட்டார் ஆழ்வார், வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்லிட்டார், நீ இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துட்டார். அவர் என்ன நினைச்சார், பெருமாள் இன்னும் சயன கோலத்துலதான் இருக்காருன்னு. இவருக்கு தெரியல எழுந்துருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பெருமாள் எழுந்துட்டு இருக்காருன்னு. அப்படியே இருந்தோன்னு பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், அரையும் குறையுமா எப்படி எழுந்திருந்தாரோ அப்படியே இந்த குழந்தை எல்லாம் ஃப்ரீஸ்ன்னு ஒரு விளையாட்டு விளையாட பாருங்க, ஆன்னு பார்த்தா ஃப்ரீஸ். அதனால இப்ப ஃப்ரீஸ்ன்னு விட்டார். அதனால இவர் உட்காரவும் இல்லை படுக்கவோ இல்லை, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. அதனால உத்தானம்னு பேர் அந்த சயனத்துக்கு. அதாவது வீர சயனமோ புஜங்க சயனமோ இல்லை, ஒரு மாதிரி உட்காந்துட்டும் இருக்க மாட்டார். பாவம் அந்த பெருமாளுக்கு எவ்வளவு முதுகு வலிக்கும் யோசிச்சு பாருங்க. படுத்துக்கவும் இல்லை உட்காரவும் இல்லை, ஒரு மாதிரி அரையும் குறையுமா இருக்கார். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னர். அந்த ஆழ்வார் தான் சொன்னார், குலங்களாய் ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலன்களாய் நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன், புலன்கள் 5 வென்றிலேன் பொறியிலேன், புனிதனின் இலங்கு பாத மன்றி மற்றோர் பற்றிலேன் எமீசனே, நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்கஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. இந்த திருமழிசை பிரானுடைய வார்த்தை 2 பிரபந்தம். முதல் 3 ஆழ்வார்கள் 100 ஒரு பிரபந்தம் தான். இவர் 2 பிரபந்தம். நான்முகன் திருவந்தாதி, திருச்சண்ட விருத்தம், கொண்டை கொண்ட கோதை மீது தேன் உலாவு கூனி கூன் உண்டை கொண்ட ரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். அப்படியே இந்த சந்த விருத்தத்துல பாடுவார் பாருங்க, சக்கரம் இல்லையா வேகமா ஓடும். அப்பேற்பட்ட ஆழ்வார் திருமழிசை பிரான்னு பெற்றார். ஏன்னா ஆழ்வார் பெருமாள் என்ன சொல்லிட்டார், ஆறாவமுத ஆழ்வான்னு பேர் பெருமாளுக்கு. ஆறாவமுத பிரான், ஆழ்வாருக்கு திருமழிசை ஆழ்வார். பெருமாள் சொல்லிட்டார், உமக்கும் எனக்கும் மைத்ரி பாவம். திருநெடுந்தாண்டகம்னு திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி பிரபந்தத்துக்கு ஐதிஹ்யத்துல பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். பெருமாளும் ஆழ்வாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாளாம் பேரை. திருமழிசை ஆழ்வார், ஆறாவமுத பிரான் மாத்தி விட்டா, ஆறாவமுத ஆழ்வான் திருமழிசை பிரான் மாத்தி விட்டா. இந்த பேரை அங்க கொடுத்துட்டா, அந்த பேரை இங்க எடுத்துட்டார் ஆழ்வார். அதனால திருமழிசை பிரான். பொதுவா திருமழிசை முதல்லேன்னு சொல்லும்போது திருமழிசை ஆழ்வார்னு, ஆனா வாஸ்தவமா சொல்லும்போது திருமழிசை பிரான்னு சொல்லணும். குலசேகர ஆழ்வார்னு சொல்லக்கூடாது, குலசேகர பெருமான்னு சொல்லணும். என்ன பெருமாள் திருமொழின்னு பேர். அதனால இந்த திருமழிசை பிரான் அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியவரியர். அவரும் ஜனித்தது சென்னை அருகே. எப்பேற்பட்ட மகான்கள்லாம் இங்க பிறந்திருக்கா பாருங்க, உசத்தியான தேசம் இது. அதனால திருமழிசை பிரான் பிறந்திருக்கார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், க்ஷேத்திரத்துக்கே நாயகனா இருக்கக்கூடிய பேயாழ்வாருடைய பிறப்பிடம் இது. அதனால இந்த ஆழ்வார்களுடைய அந்த பெருமை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்தோடு முற்று செய்கிறோம். பொதுவா ஆழ்வார்
வைகுண்டத்துக்கு சென்ற அந்த பாஞ்சபௌதிக சரீரத்தை விட்ட இடத்த சொல்றது ஒரு வழக்கம் இல்லை. திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்குறுங்குடியே ஆக இருந்தாலும் பொதுவாக என்ன சொல்லிடுவோம்னா பெருமாளையே தியானித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்றளவும் ஒரு கோவிலையும் ஆழ்வார்கள் அத்தியனோத்சவத்துல பெருமாளுடைய அந்த பாசுரங்களை ஸ்ரவணம் பண்றாளே, அதனால இன்றளவும் உள்ளனர் ஆழ்வார் என்பது நம் பெரியோர்களின் கூற்று. பொய்கை ஆழ்வார் திருவடிக்கு பல்லாண்டு பாடி, பூதத்தாழ்வார் திருவடிக்கு பல்லாண்டு பாடி, பேயாழ்வார் திருவடிக்கு பல்லாண்டு பாடி, திருமழிசை ஆழ்வார் என்கின்ற திருமழிசை பிரானுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி முற்று செய்கின்றோம். குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலே நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலே குலங்களை வென்றிலே பொறியிலே புனிதனே இலங்கு பாதம் அன்றி மற்றோர் பற்றிலே எம்மீசனே. நடந்த கால்கள் நொந்தவோ நடங்க ஞான ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ இறங்குமால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்த பாரகந்திருந்து பேசுவாழி கேசரி. நடந்த கால்கள் நொந்தவோ நடங்க ஞான ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்த